நாளைக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால பஜார் ஸ்ட்ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக டிராஃபிக் இருக்குங்க. நம்ம இந்த டைமில் எங்கேயாச்சும் வந்து வண்டியை ஓரம் கட்டி எங்கேயாச்சும் நிப்பாட்டியிருந்தோம்னா நம்மளுக்கே தெரியாமல் ஆன்லைன் ஃபைன் விழுந்துருங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஜி ரோட்லேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்துட்டு கஸ்டமர் வந்து உள்ளேருந்து நான் நடந்தே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பொங்கல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோங்க. இப்போ தாங்க அந்த டிராஃபிக் வேலைலாம் முடிஞ்சு அப்படியே வந்து பார்க்கலாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். டுடே விலாக் வந்து சஜாப்பூர் போகிறது தாங்க பார்க்குறோம். இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து 8:50 ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு கிளைண்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணி டுடே அவைலபிள் இருக்கீங்க, சஜாப்பூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து கால் பண்ணாங்க. நம்ம கரெக்டாக வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ரோட்டுக்கு தாங்க, கனெக்ட் ஆகிற எஸ்டிஆர் ரோட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சஜாப்பூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பலாங்க. பார்க்கலாங்க கிளைண்ட் வந்து எங்கே போகிறாங்க, சஜாப்பூரில் எங்கே போகிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். 9:12 9:10 அந்த மாதிரி வந்துருங்க, 9க்கு மேலே வந்துருங்க, ஒரு 9:15 வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைண்ட்டும் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ ஃப்ரீயாக தாங்க இருக்கோம். நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே கிளம்பிடலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட லொக்கேஷன் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம ஒரு ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸில் வந்து கிளைண்ட்டோட இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். சரி வாங்க, விலாக் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விலாக் எப்படி போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. அப்படியே நம்ம ஜேர்னி வந்து இந்த இடத்துல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே நம்ம வந்து கிளம்பலாங்க. கிளைண்ட்டை போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சஜாப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். நம்மளுமே கிளைண்ட்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கோசரம் கிளைண்ட்டோட லொக்கேஷன் வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துக்கு வந்து போகணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்மில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம கிளைண்ட் சொன்ன மாதிரி நம்ம 9:05 எல்லாமே வந்துட்டோங்க. கிளைண்ட் வந்து ஒரு 9:10 அந்த மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. நம்ம 5 மினிட்ஸ் பிஃபோரே வந்துட்டோம். நம்மள்ட்ட வந்து எந்த ஒரு கிளைண்ட்டுமே கேப் வந்து புக் பண்ணாங்கன்னா நம்ம ஆன் டைமில் வந்து நம்ம ரீச் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளும் வந்து கிளைண்ட் வந்து நம்ம கால் பண்ணி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டோம். நம்ம ஒயிட் ஏஞ்சல் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மால் லுக்கெலாம் விட்டுட்டுங்க கிளைண்ட்டுக்கோசரம் அப்படியே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுமே வந்து உள்ளேருந்து இந்த வந்துடுறேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே மேடம் வாங்க அப்படிங்கிற மாதிரி, நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்க, கிளைண்ட்டு பார்க்கலாங்க. இந்த விலாக் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, டைம் நம்ம ரிட்டன் எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாங்க. கிளைண்ட்டுமே இப்போ வந்து வந்துட்டாங்க. நம்ம அப்படியே வந்து கிளம்பலாங்க. கிளைண்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்க் போகணும் அதியமான் காலேஜுக்கு வெளியில் இருக்க இந்தியன் பேங்க் போகணும் அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளும் அப்படியே பார்க்கிங்கில் போட்டு வெயிட் பண்ணோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பீட்டர்ஸில் அவங்களோட ரிலேஷன் யாரோ இருக்காங்க, அங்கேயும் போய்ட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சுங்க. நம்ம சென்ட் பீட்டர்ஸு வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கிளைண்ட்டுமே வந்துட்டாங்க. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்ட் பீட்டர்ஸ்கிட்ட வந்து கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் வந்துடுவேன். கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னாடியே கூட வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கே கன்வென்ட்டாக இருக்கோ அங்கே வந்து கேப் நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. சரிமே, நம்மளுக்கு எப்போயுமே சென்ட் பீட்டர்ஸில் நம்மளுக்கு எப்போயுமே ஃப்ரீயாக இருக்குங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அப்படியே கேப் நிப்பாட்டினோம். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9:40 ஆயிடுச்சுங்க. கிளைண்ட்டுமே வந்து ஒரு 10 o'clock இங்கேருந்து வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பள்ளி ரூட்டில் தாங்க நம்மளும் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சரி ஓகேங்க, பார்க்கலாம். இந்த விலாக் வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. கிளைண்ட்டுமே வந்துட்டாங்க. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஜாப்பூர் வந்து குருகுலம் ஸ்கூல் தான் சொல்லியிருந்தாங்க, குருகுலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து குருகுலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆர்டிஓ பஸ்கிட்ட ஒரு சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. அது ஏதோ நைட்டு தான் ஆயிருக்கு போல். அங்கேருந்து ஒசூர்லேருந்து வரப்போ சரியான டவுனுங்க. கரெக்டாக அந்த ஆர்டிஓஸ் அந்த கேட்டுலேயே வந்து எல்லாம் முன்னாடி வந்து நின்றுருந்தது எல்லாமே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குருகுலம் நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வந்துட்டோங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா அத்திப்பள்ளி டு சஜாப்பூர் ரோட்டில் இருக்குங்க. நம்மளோட கேப் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிது, உங்களுக்கு நல்லா தெரியும்.
கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி இருக்குங்க. அங்கே மேலே பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும், வானமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வர மாதிரி அப்படி ஒரு ஆப்ஷனில் இருக்குங்க. கிளைமேட் ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ஒயிட் ஏஞ்சல் வந்து பார்த்தா சூப்பராக தெரியுதுங்க. இந்த டைமில் நல்லா டார்க்காக இருக்க மாதிரி, நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி நீங்களுமே பார்ப்பீங்க வீடியோவில். உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியலைங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு நல்லாயிருக்கு. கரெக்டாக இடம் விலாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் வந்து இடம் நல்லா கிடச்சிருங்க. நம்மளும் அப்படியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கனால நம்மளும் அப்படியே சென்ட்ரல் நிப்பாட்டிட்டோம். அப்புறம் யாருமே நம்மளையும் எதையும் சொல்லலைங்க. உங்களுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பாருங்கள், நான் அப்படியே வந்து மேலே காட்டுறேன். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10:30 ஆயிடுச்சுங்க டைமு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விலாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே போகிற வழியில் அத்திப்பள்ளி பஜார் ஸ்ட்ரீட்லாம் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கெலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளைமேட்டை கூட்டிகிட்டு நம்மளும் அத்திப்பள்ளி பஜார் ஸ்ட்ரீட் வந்துட்டோங்க. இங்கே எதுவும் கேப் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைமேட்டுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கிளைமேட்டுமே இல்லை, நீங்கள் முன்னாடி போய் நிப்பாட்டிக்கிங்க, இங்கே நிப்பாட்டாதீங்க, இங்கே அப்புறமேல போலீஸ்காரங்க எப்போ வராங்க என்னங்க தெரியாது, ஆன்லைன் கேஸ் போட்டு விட்ருவாங்க, நீங்கள் வண்டிக்குள்ளே இருக்காதுனாலும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிளைமேட்டே ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்லாம் நல்லாவே தெரியுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைமேட்டுமே நம்ம சொல்லிட்டோங்க. நீங்கள் முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள், நான் இதே இடத்துல வந்து உங்களை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைமேட்டுமே சொல்லிட்டோங்க. நம்ம அப்படியே வந்து இந்த பாலத்துக்கு அடியில் போட்டு ஜாலியாக அங்கே நீட்டாக வந்து வெயிட் பண்ணலாங்க. அதாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அதுதாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டு, சேஃப்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போனோம்னா அப்படியே ரைட் எடுத்தோம்னா அந்த பாலத்துக்குள்ளார வந்துடலாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன், அத்திப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் பிரிட்ஜுக்கு அடியில் வந்து அப்படியே நம்ம வந்துடலாம். உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தாவே தெரியுங்க. இந்த ரைட் எடுக்கணும், அடுத்த ரைட் எடுத்தோம் அப்படின்னோம்னா சஜாபூர் போகிற ரோடு. இப்போ டுவர்ட்ஸ் வந்து இது அப்படியே அத்திப்பள்ளி டோல்கேட்டு போகிற ரோடுங்க. இதில் அப்படியே ரைட் எடுத்து அப்படியே சடனாக வந்து ரைட் எடுத்துடணுங்க. இப்போ எக்ஸாக்டாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11:15 ஆயிடுச்சுங்க டைமு. பார்க்கலாங்க நம்ம கிளைமேட்டுமே எத்தனை மணிக்கு வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து வண்டியுமே நிப்பாட்டியாச்சுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி தான் தெரியுது பார்த்திங்களா அத்திப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன். நம்ம அப்படியே இங்கே வந்து நீங்கள் யாராச்சும் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து சேஃபாக வந்து வண்டி நிப்பாட்டிக்கிங்க. இங்கே வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த தொந்தரவும் இல்லை. ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு வெளியில் வர ஆப்போசிட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க பிரிட்ஜு தாங்க. நம்மளும் அப்படியே வந்து வண்டி நிறுத்திட்டு கிளைமேட்டுக்கோசரம் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிளைமேட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 minutes ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைமேட் நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு கிளைமேட் எங்கே இறக்கி விட்டேன் அப்படிங்கிறதும் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த பஜார் மார்க்கெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல தாங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு சந்து மாதிரி இருக்குங்க, அது ஃபுல்லாமே மார்க்கெட்டு தான். அந்த இடத்துல தான் வந்து நம்ம கிளைமேட்டுமே இறக்கி விட்டுருந்தாங்க. ரோஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்து கலராக நல்லா இருக்குங்க. அது வந்து ஒரு பஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 15 rupees 20 rupees தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கோம். கிளைமேட் இந்த பக்கம் இருந்து வந்தாங்கன்னா அப்படியே நம்ம கிளைமேட்டை இங்கேயே வச்சு கூட பிக் பண்ணிக்கலாங்க. எப்படின்னு பார்க்கலாங்க. கிளைமேட் எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுமே நான் வந்து விலாகில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்கமிங்ஸ் வீடியோவில் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேங்க. அப்படியே நம்ம ஒயிட் ஏஞ்சல்லையும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தவங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:55 ஆயிடுச்சுங்க. கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ கால் பண்ணாங்க நம்மளுக்கு கிளைமேட்டு. சரி ஓகே மேடம் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளைமேட் இதே இடத்துல வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டுங்க. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து கிளம்பிட்டோங்க. இப்போ அப்படியே வந்து அடுத்தது வந்து கிளைமேட் வந்து நீங்கள் நேராக எம்ஜி ரோடு போயிருங்க. எம்ஜி ரோட்டில் வந்து கொஞ்சம் நாளைக்கு பூஜை இருக்குது, வீட்டில் பூஜை கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே மேடம் நானும் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அப்படியே எங்கேயாச்சும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளைமேட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே என்ன ஹோட்டலில் சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணோங்க. சரி சென்னை சில்ஸ் பக்கத்தில் A2B இருக்குது அப்படின்னா அல்ல அது வேண்டாம் அப்படின்னாங்க. சரி உடனே ஆகாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைமேட்டே சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைமேட்டையுமே ஆகாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோங்க. அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளையும் அப்புறமேல் கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வண்டி பார்க்கிங்கில் போட்டு வந்துட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கிங்கில் போட்டு நம்மளுமே சாப்பிட்றதுக்கு வந்தோங்க. நம்ம இங்கே ஆகாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் என்னன்னு தெரிலிங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரஷ் இல்லை. ஆனால் எப்பயுமே வந்து ஆகாவில் வந்து கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஆனால் ஹோட்டல் வந்து
லோக்கலில் வந்து டூ வீலரில் வந்து சாப்பிட்டு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அதிகங்க. பக்கத்தில் நிறையா எல்லாம் பெரிய பெரிய கடை இருக்கிறனால அந்த மாதிரி அங்கேயே பார்க்கிங்கில் அவங்க வண்டி நிறுவனம் சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இப்போ எக்ஸாக்டாக வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 12:10 ஆயிடுச்சுங்க டைமு. நம்ம அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அங்கேருந்து என்னங்க ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கேருந்து வரத்துக்கும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் மழை பெஞ்சு நின்றுச்சுங்க. இனிமேல் தான் பெங்களூரில் மழை பெய்ய போகுது போல். இங்கெல்லாம் மழை பெஞ்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களுக்கு கீழே பார்த்தாவே தெரியுங்க, அந்த தண்ணிலாம் இருக்கிறதெல்லாம் தெரியுங்க. இப்போ இங்கே வந்து இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளார கிளைமேட் சேஞ்ச் ஆகி திருப்பி நம்ம பேக் டு பேக் கிளைமேட்டுமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. நம்ம ஒயிட் ஏஞ்சலும் வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. கிளைமேட் நம்மளுக்கு வசரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. நம்ம அப்படியே வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சப்பாத்தி ரோல் தாங்க சாப்பிட்டோம். அப்படியே வந்து ரோல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே ஒரு சப்பாத்தி ரோல் சாப்பிட்டுட்டோங்க. கிளைமேட் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் அப்படியே வந்து கிளைமேட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படியே கிளம்பலாங்க. கிளைமேட்டை அப்படியே பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து முன்னாடி ஹோட்டலுக்கு வந்துட்டுருக்கோங்க. ஏன்னா பேக் சைடு தான் பார்க்கிங். உங்களுக்கு பேக் சைடு பார்த்தா நம்ம இன்னும் வண்டி நிப்பாட்டி இந்த இடம் எல்லாமே தெரியுங்க. நம்ம அப்படியே வந்து கிளைமேட்டை பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்தது வந்து எம்ஜி ரோடு தான் கிளைமேட் வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டு கிளைமேட் வந்து பிக்கப் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு கிளைமேட்டை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து இஎஸ்ஐ ரிங் ரோடு வழியாக அப்படியே வந்து நம்ம அப்படியே போயிட வேண்டியதாங்க. அதாங்க நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் ரூட்டு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளைமேட்டையுமே பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோங்க. எம்ஜி ரோட்டில் வந்து கிளைமேட் இறக்கிட்டோம். உங்கள் முன்னாடி அந்த போஸ்ட் ஆஃபீஸு காந்தி சலைட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, போவே இல்லைங்க. வண்டி ஆப்போசிட்டில் வரக்கூடாதுங்க, நோ என்ட்ரி. அதுலேயுமே வண்டி வந்துருச்சு. நாளைக்கு ஃபெஸ்டிவல் டைமு, அது வேற ஒரு பக்கங்க. இப்போ வண்டியே மூமெண்ட் இல்லை. பின்னாடி டூ வீலர் ஹார்னு அடிச்சிட்டே இருக்காங்க. முன்னாடி இடம் தான் நம்ம போக போகிறோங்க. இடம் இல்லாதனால நம்ம இருக்கோம். எனக்கு முன்னாடியுமே கார் நிற்கிது, அவங்களுக்கு முன்னாடி டூ வீலர் நிற்கிது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் தான் நின்றுருக்கோம். ஆனால் பின்னாடி இருக்கீங்க அவ்வளோ ஹார்ன் அடிக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் பண்ணுறாங்க. அதாங்க ஒரு இங்கே பொறுத்த வரைக்கும் அதாங்க ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மைண்ட் தாட் இல்லாமல் அந்த மாதிரி வந்து ஒர்க்கு பண்ணுறாங்க. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. பொங்கல் நம்ம சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார பார்க்கிங்கில் வந்து சேஃபாக போட்டாங்க. அங்கே ஆகால புறப்படுறப்ப வெயில் அடிச்சிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளைமேட் பார்த்தாவே தெரியும். இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 o'clock ஆயிடுச்சிங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சிங்க. அங்கே எம்ஜி ரோட்டில் சரியான டிராஃபிக்குங்க. இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மழை வர மாதிரி ஆயிடுச்சிங்க. நம்ம மழை வரத்துக்குள்ளார நம்ம அப்படியே வந்து பொங்கலை சாப்பிட்ற வேண்டியதாங்க. மழை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் கிளைமேட் ஆல்ரெடியே வந்து மழை ஃபுல்லாக வந்துருச்சுங்க. நம்ம அப்போ வந்து அங்கே நம்ம சஜாப்பூரில் இருந்தோம். இப்போ ஆனால் நல்லா வந்து மேகமூட்டம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து மழை இருக்க போகுது. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நாளைக்கு ஃபெஸ்டிவல்னால அந்த ரோட் சைட்லலாம் கடை நிறையா போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்போம். நம்மளும் மழை வரத்துக்குள்ளார நம்மளோட பொங்கலை வந்து நம்மளும் சாப்பிட்றலாங்க. பொங்கல் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நம்ம அப்படியே பொங்கல் சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலாங்க. கஸ்டமர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1 hour கிட்ட ஆயிருந்தமே. நீங்கள் தூரமாக போயிட்டு வண்டி இடம் இருக்க பக்கம் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டாங்க. மழையுமே வந்துருச்சுங்க, கஸ்டமருமே கால் பண்ணிட்டாங்க. மழையும் வந்துருச்சு, கஸ்டமரும் கால் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மலையில் போயிட்டு நம்ம எப்படி நம்ம கிளைண்ட்டை வந்து பிக்கப் பண்ண போகிறோம்னு தான் தெரியலைங்க. மழை இப்போ கரெக்டாக வந்து ரொம்ப அதிகமாகலாம் வரல, ஓரளவுக்கு நார்மலாக அப்படியே தூரிகிட்டு இருக்குங்க. கிளைண்ட்டுமே எம்ஜி ரோடு கார்னர் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கும் நல்லதாக போயிடுச்சுங்க. கிளைண்ட் யார் அப்படின்னா நேர் ஆப்போசிட்டில் அந்த ஃப்ரூட்ஸ் கடையில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், திரும்பியில் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க கிளைண்ட்டு. நம்ம கிளைண்ட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பிளான்னு தெரில. இப்போ கிளைண்ட்டு வந்தால் தான் தெரியும். இப்போ அடுத்தது வந்து வீட்டுக்கு போக போகிறோமோ எங்கே போக போகிறோங்கிறது தெரியலைங்க. இந்த அர்பேனியா வண்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அர்பேனியா வண்டி எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். நம்ம ஏதோ ஒரு ட்ராவலர் அந்த மாதிரி போடலாமான்னு பார்த்துட்ருக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும். இந்த மார்க்கெட் சைடு விடுங்க, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இடத்துக்கு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கூட்டிகிட்டு வந்துட்டோம் நம்ம கிளைண்ட்டை. இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:30 ஆயிடுச்சிங்க டைம் ஒரு வழியாக.
நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டை வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கெல்லாம் நல்லா மழை வர மாதிரி இருக்குங்க. பட் ஒசூர் சைடெலாம் அங்கெல்லாம் மழை ஃபுல்லாக பேஞ்சனால வந்து விலாக் வந்து கரெக்டாக என்னால் கண்டினியூ பண்ண முடியலைங்க. இப்போ அப்படியே நம்ம கிளைண்ட்டை வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக இறக்கி விட்டு நம்ம இந்த டியூட்டிக்கு உண்டான பேமெண்ட்டையுமே நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து டுவர்ட்ஸ் வந்து கிளம்பிட்டோங்க. இப்போ அடுத்தது என்ன டியூட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த டியூட்டிக்கு அப்படியே கிளம்பலாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கிளம்ப வேண்டியதாங்க. இந்த டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 hours ஓடிருக்கேன். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆயிடுச்சுன்னா நம்ம கிளைண்ட்டு பிக்கப் பண்ணப்போ தான் 2:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:37 ஆயிடுச்சுங்க டைமு. நம்மளும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுங்க. நம்ம அப்படியே வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஏதோ ஒரு டியூட்டி வந்து கண்டிப்பாக பண்ணலாங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து விலாக் வந்து இதோடு சேர்த்து பண்ணுறேங்க. இல்லைன்னா இந்த விலாக் வந்து இதோடு வந்து நான் எண்ட் பண்ணிடுவேங்க. கிளைண்ட்டுமே ட்ராப் பண்ணுறோங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நம்ம வீட்டுக்குமே வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்தது ஏதாச்சும் ஈவினிங் ஏதாச்சும் ஒரு டியூட்டி 2 டியூட்டி எடுத்து நம்மளுக்கு ஏதோ புக் பண்ணுங்க. புக்கிங்ஸ் கண்டிப்பாக வந்துருங்க. ஏன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கஸ்டமர்ஸ்க்கு வந்து வேறு வண்டி தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கேப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க.